அடியார்களே, திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன. பௌர்ணமி அன்று பல லட்சக்கணக்கான அடியார்கள், தாய்மார்கள், குழந்தைகள் கிரிவலம் செய்கின்றார்கள். அனைவர் முகத்தையும் நன்கு கவனியுங்கள். ஆனந்தமாக கிரிவலம் செய்கின்றார்கள். பல தாய்மார்கள் குழந்தையை தூக்கி கொண்டு கிரிவலம் செய்கின்றார்கள். தாங்களுக்கு என்ன குறையோ அதை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு கிரிவலம் செய்கின்றார்கள். விரைவில் அவர்கள் குறைகள் நீங்கி மனமகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த மாதமும் கிரிவலம் வர வேண்டும் என்று நினைத்து கிரிவலம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அடியேன் 18 வருடமாக தொடர்ந்து 197வது முறையாக இப்பொழுது கிரிவலம் செய்து கொண்டிருக்கின்றேன். அடியேன் கிரிவலம் செய்வதால் மனதிற்கும் உடலுக்கும் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது. எந்த ஒரு நோயும் எனக்கு வருவது இல்லை. அப்படியே பல நோய்கள் வந்தாலும் கிரிவலம் செய்தவுடன் அந்த நோய், உடல் பிரச்சனை அத்தனையும் நீங்கி விடுகின்றது. எனது அனுபவத்தை இங்கு மனமகிழ்ச்சியாக பதிவு செய்கின்றேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நமது அடியார்கள் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து கிரிவலம் செய்து அடியேனைப் போல மனமகிழ்ச்சியாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.